திமுக தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என 2016 மற்றும் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனை கண்டித்து இன்று 3வது நாளாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பகுதி நேர ஆசிரியர்கள் காதர் மொய்தீன் மற்றும் மாற்றுத்திறனாளி பகுதி நேர ஆசிரியர் நாகரத்தினம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய போது இறந்த ஆசிரியருக்கு அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு பணி நிரந்தர ஆணை கிடைக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து 2016, 2021 தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை அளித்திருந்தனர். இந்நிலையில் ஆட்சியை பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையிலும் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் தொடர்ந்து காலதாமதம் ஏற்படுத்தி வந்த சூழலை மனவேதனையை ஏற்படுத்தியதை அடுத்து சிறைநிரப்பும் போராட்டத்தை அறிவித்து ஜூலை 8ஆம் தேதி முதல் சிறைநிரப்பு போராட்டத்தை அறிவித்து 3வது நாளாக இன்று டிபிஐ முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.